Hello பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க சூப்பரா இருக்கோம்டா இன்னைக்கு PYQ சால்விங்ல லாஸ்ட் 10 இயர்ஸ் ஓட நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரோட PYQ சால்வ் பண்ண போறோம் இந்த சாப்டர்ல நீங்க நினைச்ச மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்காது முதல் காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா நமக்கு deleted portions வந்து லாஸ்ட் இயர் இருந்த வரைக்கும் லாஸ்ட் இயர் இருந்த வரைக்கும் நமக்கு நிறைய क्वेश्चंस இருந்துச்சு சோ அந்த இயர்ல ரிமூவ் பண்ணாலும் நமக்கு நிறைய क्वेश्चंस இங்க வராது சரியா சோ குயிக்கா முடிச்சிடலாம்டா யா So first thing தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம நீட்ல ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் that is close to 3999 சோ எனக்கு வந்து ஆஃப்லைன் டிஃபிகல்ட் ஆகுனா நீங்க என்ன பண்ணலாம் ஆன்லைன்ல குயிக்கா உங்களோட அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் சரியா இப்போ ஆஃப்லைன்ல வந்து படிக்கணும்னா ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ரன் பண்ணிருக்கோம் அது தவிர GAB ன்னு ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி Xylem ஸ்ட்ராட்டஜி இந்த GAB மூலமா நீங்க ஒரு நீட் எக்ஸாம் அப்படியே ஒரு ப்ரீ நீட் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதே 2 to 5 ஓகே நீங்க இந்த எக்ஸாம் அதே ஆம்பியன்ஸ்ல அதே மாடல் டைப்ல வந்து எழுதி அதுக்கான ஸ்கோர்ஸ்ல நீங்க வாங்கி உங்க அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி செக் பண்ணிக்கலாம் நீங்க பண்ணது ஒரே விஷயம் தான் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணி இந்த டேட்ஸ்ல கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் ஓகேவா புரிஞ்சுதா பசங்களா Yes, and as I discussed, offline crash course run பண்ணிட்டு இருக்கோம்டா மார்ச் 27 ல இருந்து just 10,000 GST ல கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இவங்கள மாதிரி ஈஸியா எக்ஸாம் படிச்சு கிராக் பண்ணி நல்ல கவர்மெண்ட் காலேजेसல நீங்க சீட் வாங்கணும் சரியா and also 8129000700 கால் பண்ணி உங்க சீட் புக் பண்ணிக்கலாம் ஓகே பசங்களா புரிஞ்சுதா yes இப்போ நம்ம क्वेश्चन சால்வ் பண்ண ஆரம்பிச்சிரோமா yes so 2017 ல பாப்போம்டா myelin sheath is produced by முதல் கேள்வி Yes, so myelin sheath நமக்கு தெரியும் it is a fat-like tissue surrounding the neurons. அப்போ Schwann cells and oligodendrocytes இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க myelin sheath ப்ரொடியூஸ் பண்றாங்க. Or say PNS ல ஒருத்த CNS ல ஒருத்த. Okay, Schwann cells, PNS and oligodendrocytes CNS. And check பண்ணி பாத்துறோமா? Yeah, so Schwann cells and oligodendrocytes are together producing myelin sheath in the neurons. Clear? புரிஞ்சுதா அடுத்த கேள்வி which of the following structures or regions is incorrectly paired with its function செக் பண்ணி பாத்துருவோமா பாருங்க medulla oblongata controls respiration and cardiovascular reflexes that is true limbic system consists of fiber tracts that interconnect different regions of brain that is wrong limbic system வந்து நம்ம sexual desire rage அந்த மாதிரி emotions கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சோ அது கண்டிப்பா வராது and அடுத்து corpus callosum is a band of fibers definitely இங்க ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு இங்க ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குனா இத கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு bridge யார் ஆக்ட் ஆகுறா corpus callosum ஆக்ட் ஆகுது புரிஞ்சுதா and மூணாவது நாலாவது பாருங்க hypothalamus production of releasing hormones and regulation of temperature hunger and thirst that is again true so answer should be option 2 as discussed சரியா so limbic system பொறுத்த வரைக்குமே அது வந்து sexual desire emotions rage அந்த மாதிரி விஷயத்தை தான் கண்ட்ரோல் பண்ணும் ஓகேவா அடுத்த கேள்வி which part of the brain is responsible for thermoregulation yes நம்ம பாடியில ஹீட் ஆகுது yes ஹீட் ஆகுதுடா ஸ்வெட் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு கம்மி பண்ணனும் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு ஜாஸ்தி பண்ணனும் இந்த மாதிரி ரெகுலேஷன் எல்லாம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஹைப்போதலாமஸ் ஒரு ஈஸியான क्वेश्चन எல்லாரும் எழுதி இருப்பாங்க அடுத்த கேள்வி Select the incorrect statement regarding synapses. Okay, என்ன கேக்குறாங்க incorrect statement கேக்குறாங்க நல்லா கவனிங்க synapses க்கு signals தான் அப்ப அந்த signals க்கு incorrect statement என்னவா இருக்கும் impulse transmission across the chemical synapse is always faster than that across an electrical synapse that is definitely wrong ஏன் யோசிச்சு பாருங்க எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ்ல வந்து அந்த கேப் ஜங்ஷன்ல சல்லுன்னு போயிடும் கெமிக்கல் அப்படி இல்ல கெமிக்கல்ல அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வரணும் அவன் வெளியே வந்து ஃபியூஸ் ஆகி அப்புறம் கால்சியம் அயன்ஸ் அவன்லாம் வந்து ரிலீஸ் ஆகி அப்புறம் தான் சிக்னல் பாஸ் ஆகும் ஸோ டெஃபினெட்லி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ல தான் ஃபாஸ்டா மூவ் ஆகும் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க கெமிக்கல்ல மூவ் சொல்லிருக்கு தட் இஸ் ராங் ஓகேவா membrane of presynaptic and postsynaptic neurons are in close proximity in electrical synapse that is true electrical current can flow directly from one neuron to the other across the electrical synapse that is again true chemical synapses use neurotransmitter that is true அப்படி பாக்கும்போது ஆன்சர் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 1 டிஸ்கஸ் பண்ண முடியும் ஏனா இந்த இடத்துல அந்த கேப் ஜங்ஷன் மூலமா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தேவையில்லை சல்லுன்னு போயிட்டே இருப்பாங்க சரியா அடுத்து பாருங்க the part of human brain that helps in regulation of sexual behavior expression of excitement pleasure rage fear rage ங்கிறது வெறி அவன அடிச்சு அவனுக்கு வெறி இருக்குல அதல எப்படி வரும் நமக்கு limbic system and hypothalamus மூலமா வரும் ஓகே இப்போ சம்மரியில கொடுத்திருப்பாங்க நல்லா பாத்துக்கோங்க limbic system and hypothalamus அடுத்து ஓகேவா பாத்துட்டோமா எஸ் ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க மேட்ச் பண்ணிடுவோமா சோ pons hypothalamus medulla cerebellum இது ஒரு ஈஸி क्वेश्चन தான் பாருங்க pons என்ன பண்ணும் it is going to connect the different regions of brain
பான்ஸோட ஃபுல் நேம் என்ன? பான்ஸ் வெரோலின்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலி பான்ஸ்ங்கிறது பிரிட்ஜ்னு அர்த்தம். ஓகே, வெரோலிங்கிறது அவர் கண்டுபிடிச்சவர். அவர் கண்டுபிடிச்சால பான்ஸ் வெரோலின்னு வச்சிருக்கோம். பான்ஸ்ங்கிறது பிரிட்ஜ். ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு கனெக்ட் தி டிஃபரண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் பிரெயின். ஹைபோதலமஸ் என்ன பண்ணும் அடுத்து? எஸ், இது வந்து நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ். நீங்க சொல்ற ஹங்கர், தர்ஸ்ட் அதுக்கான செல்ஸ் எல்லாமே நியூரான்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுறது ஹைபோதலமஸ்ல தான். மெடுலால பாருங்க, யா அது வந்து ரெஸ்பிரேஷன், கேஸ்ட்ரிக் செக்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். செரிபெல்லம் இட் ப்ரொவைட்ஸ் an additional space for neurons, regulate posture and balance க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ டெக்னிக்கலி ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான். சரியா? இது ஒரு ஈஸி क्वेश्चन ரா. அடுத்த ஸ்டேட்மென்ட் பாப்போம். The cerebral hemispheres are connected by nerve tract known as corpus callosum. Yes, that is right. The brainstem consists of medulla oblongata, pons and cerebrum. Cerebrum-க்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. ஓகே, இந்த இடத்துல cerebrum வரக்கூடாது, நமக்கு mid brain தான் வரணும். சரியா? So option should be statement 1 is correct, that is statement 2 is wrong. புரியுதா? ஒரு ஈஸியான क्वेश्चन. ஓகே, சோ ஐ திங்க் இந்த சின்ன ஒரு செக்ஷனா இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த ஐ இயர்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணனால நம்ம சிலபஸ்ல இல்ல. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு லேர்ன் தோஸ் கொஸ்டின்ஸ். ஸோ வி ஹவ் ரிமூவ் இட். அப்படி பார்க்கும்போது நமக்கு கம்மியான கொஸ்டின்ஸ் தான். அண்ட் மறந்துடாதீங்க, ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் 10,000 ஜிஎஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். 27ஆம் தேதி ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆயிரும்டா. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. மறக்காம உங்க சான்ஸை வந்து யூஸ் பண்ணி கிராப் பண்ணி உங்க பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரியா? எஸ், அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில நம்ம ஜிஏபி எக்ஸாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம்டா. 25, 27, 29, 31 நீங்க பண்ண வேண்டியது இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி எக்ஸாம்ஸை எழுதி அந்த ப்ரீ நீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான ஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே வந்துடும். கிளியரா? அண்ட் கடைசியா இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் 3,999 கொடுத்துட்டு இருக்கோம்டா. இதுவுமே உங்களுக்கு ஆஃப்லைன் கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். டெஃபினட்டா நீங்களும் இந்த மாதிரி வருவீங்க. நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே விஷயம் தான் 8129000700 கால் பண்ணி குயிக் உங்க அட்மிஷன் போடுங்க. ஓகே, சில டவுட் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட்.